மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலோடு உசிலம்பட்டி நகராட்சியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தேவைப்படுகிறது. பழைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இடிந்த நிலையில் இருக்கிறது. அதனால் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நமது சபாநாயகர் அவர்கள் அதற்கான உத்தரவை பிறப்பித்து 59 லட்சம் ரூபாய் அரசு நிதியம், 21 லட்சம் ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் நிதியம் வழங்கி உத்தரவு வழங்கி இந்த பணி முடிவடைந்தது. தைப்பூச திருநாள் அன்று இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிடம் திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அப்பாவு அவர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு புதிய அலுவலகம் கட்டி இவ்வளவு சிறப்பாக உருவாக்கப்பட்டதற்கு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அப்பாவு அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உசிலம்பட்டி தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த 2023 தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிராவிட நல பள்ளிகள் மற்றும் பிற பள்ளிகள், அரசு சார்புடைய பிற பள்ளிகளில் அந்தந்த பள்ளிகளில் கல்விக்குழு, கல்வி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு அந்த கல்வி மேலாண்மை குழு மூலம் பற்றாக்குறை ஆசிரியர்களை பணி நிரப்பி அந்த பணி நிரப்பப்பட்ட ஆசிரியர்களுக்கு அரசு தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வந்தது. 2023, 24, 25 ஆண்டுகளில் அந்த அரசு பள்ளிகள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆதிராவிட நல பள்ளிகள், பிற பள்ளிகள் அத்தனைக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் கல்லறை சீரமைப்பு துறைக்கு உட்பட்ட பள்ளிகளில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்லர் சீரமைப்புத்துறை பள்ளிகளில் அந்த திட்டம் கொண்டு வரப்படவில்லை. பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி கல்வி மேலாண்மை குழு அந்த கல்லர் பள்ளிகளில் இருந்தும் அவர்கள் மூலம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அந்த கல்லர் பள்ளிகளில் நிறைய ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது. ஏறக்குறைய 200 ஆசிரியர் பற்றாக்குறையாக இருந்தது. அதை அரசிடம் நேரடியாக எடுத்து சொல்லியும் சட்டமன்றத்தில் பேசியும் அதற்கு உண்டான சரியான பதில் கிடைக்கவில்லை. இருப்பினும் அரசோடு அடிக்கடி தொடர்பு கொண்டு முதலமைச்சர் அவர்களிடமும் அமைச்சரவையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரவையிடம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முதன்மை செயலர், அரசு முதன்மை செயலரிடமும் அரசு நிதித்துறை செயலர் அவரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டு பல நாட்கள் இதற்காக நாங்கள் கோரிக்கை வைத்து அந்த திட்டமானது கடந்த 22ஆம் தேதி, கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அதற்குண்டான சட்டம் இயற்றப்பட்டது, ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நிதித்துறை செயலர் அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அரசு முதன்மை செயலர் அவர்களும் இணைந்து இந்த சட்டத்தை உருவாக்கி அந்த கல்லர் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை அந்த கல்வி மேலாண்மை குழு நியமனம் செய்து கொள்ளலாம் என்ற உத்தரவை பிறப்பித்து ஆணை வெளியிடப்பட்டு, அந்த ஆணை வெளியிடப்பட்டதும் அல்ல, அதுக்கு உண்டான சம்பளமும் அந்த உத்தரவிலேயே வழங்கப்பட்டுள்ளது. அப்படி வழங்கப்பட்டதற்காக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அரசு முதன்மை செயலாளர், அரசு நிதி செயலாளர்,
அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கல்லர் சீரமைப்புத்துறை அத்தனை பள்ளி மாணவர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிடைக்கப்பெறாத ஒரு சட்டம். இப்பொழுது இந்த சட்டத்தினால், இந்த ஆணையினால் அனைத்து கல்லர் பள்ளிகளிலும் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும். எந்த ஒரு பள்ளியும் ஆசிரியர் பற்றாக்குறை என்பதே இருக்காது. எனவே அதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் நமது மதுரை, திண்டுக்கல், தேனியில் உள்ள கல்லர் பள்ளி மாணவ மாணவிகளின் ஆசிரியர்களின் மனமார்ந்த நன்றியையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் அவர்களுக்கும் அரசு துறை செயலர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருவரை எங்கள் நன்றியை மனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியகுளத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. இதில் அனைவரும் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க. உங்களோட கருத்து. ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அன்றிலிருந்து இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால்தான் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தினந்தோறும் தொலைபேசி வாயிலாகவும் தலைவர்களிடமும் நேரடியாக பேசியும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பேப்பர்கள் தினசரி நாளிதழ் வாயிலாகவும் அறிக்கை விட்டு கொண்டே வருகிறார். அந்த அறிக்கையை தான் இன்று அவர் பெரியகுளத்தில் உள்ள அவர் பண்ணை இல்லத்தில் அந்த அறிக்கையை தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுவதுதான் 100க்கு 100 உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் விருது கிடைக்கின்ற சக்திகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இந்த ஒன்றிணையும் சொல்லி அடுத்தது நீங்க கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி உணர்தல் முறையும் சரி ஓபிஎஸ் இணைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் மீண்டும் அந்த அவர் மனம் இறங்குறதுக்கான வாய்ப்பு டிடிவி தினகரன் நேரடியாக போய் பேசுறதுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தார் ஓபிஎஸ். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை நல்ல முறையில் முடிந்தால், அது செயல்பாட்டுக்கு வந்ததென்றால் கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் 2026 மலரும். உங்களை பற்றி நான் நிறைய சொன்னாங்க, நீங்கள் விஜய்கிட்ட போகிறீங்க அல்லது திமுகவில் போகிறீங்கன்னு நிறையா வதந்திகள் வருது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் வழியில்தான் என்று நான் பல முறை தொடர்பு கொண்ட அத்தனை பேர்கிட்டையும் நான் இதே நிலைப்பாட்டை தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு இருக்கும். அந்த வழிகாட்டுதலின்படி நான் செயல்படுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.